Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 834 பார்ட் 2. ஓபன் பண்ணா மிரர் வேர்ல்ட காட்டுறாங்க. அங்க ப்ரூலி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. வேணாண்டா, நிறுத்துடான்னு. ஏன்னா அந்த டீ பார்ட்டியில நடந்த கலவரத்தெல்லாம் பார்த்துட்டா. அவளால தாங்கிக்க முடியல. ஏன்னா இவ்வளவு யூஸ் பண்ணி தானே இவ்வளவு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணியிருக்கானுங்க. சீசருக்கு என்ன ஒரு ஆர்வம்னா, பிக் மாமா மட்டும் இப்ப போட்டு தள்ளிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்துமே இல்லையே, ஃப்ரீயா இருக்கலாம். என்ன இவனை பார்த்து எல்லாருமே லூசர், ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அதான் கடுப்பு தாங்க முடியாம கத்திட்டே போவான். அதே நேரம் இங்க போன பாட்டுல சஞ்சய்க்கும் அந்த டீஃபுக்கோட ஜீனிக்கும் பயங்கரமான சண்டை நடந்துச்சுல்ல. நம்மாலு கால்ல ஃபயர் வர வச்சு சும்மா தெறிக்க விடுவான். அப்படி ஒரு பயங்கரமான சண்டை. என்ன சஞ்சியால அவனுக்கு ஈக்குவலா நின்னு சண்டை போட முடியல. இந்த ஜீனி பயங்கரமா அடிச்சு தெறிக்க விடுறான். சரி, சஞ்சியோட நிலைமை இங்க இப்படி இருக்குது. அதே நேரம் பிக் மாமு அவ கேராயி கண்ணுல ரிங்கு சுத்திட்டு இருக்கே தவிர மத்தபடி அவ கத்த மறைகிறான். கத்தனாதான் இங்க இருக்க அத்தனை பேரும் சைலண்ட் ஆவானுங்க. அதுக்கப்புறம் தான் பிக் மாம காலி பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம ஆளுங்க தாக்கு பிடிக்கணுமே. அட சண்டை போறவனுங்க எல்லாம் நார்மல் ஆளுங்க, டம்மி பீஸுங்கன்னா பரவாயில்ல, அடிச்சு தெரிய விட்டு போலாம். எல்லாருமே டாப் கிளாஸ் வில்லனுங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் சண்டை போறது? பயங்கரமா மூச்சு வாங்கும். அந்த டைம் பெஜி நம்ம லூஃபியை இழுத்து போட்டு கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருறா. நான் ஹெட் செக்யூரிட்டி, நான் எதுவுமே பண்ணாம இருந்தானா என் மேல சந்தேகம் வரும். அதனால நான் உன்னை பிடிச்ச மாதிரி காமிச்சுக்கிறேன்னு. ஆமா, இவனை என்ன பண்ணுன்னு அவனுக்கு கிட்ட கேட்பான். கொன்றும்பாங்களா? உடனே நம்ம பையில அவன் வில்லத்தனமா பார்த்துட்டு நல்ல ஐடியாவா இருக்கே, கொன்னுரட்டுமா அப்படின்னு கழுத்தோட அமுகி பிடிப்பானா. உடனே லூஃபிக்கு ஷாக்கு. அட வீணா போனவனை கொல்லவாடா போறேன்னு. அட பெஜி அதுக்கு ட்ரை பண்ண கூட மாட்டான். நம்ம இப்ப பிரச்சனையில இருக்கோம், சோ சொல்றத கேளுன்னு அவன்கிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பான். இங்க ஜிம்பை பாவம், அவன்கிட்ட ஒருத்தர் 2 பேர் வந்தா பரவாயில்ல. அட் டைம்ல 4 பேர் வந்து அட்டாக் பண்றாங்க. எல்லா அட்டாக்கையும் தடுத்து திருப்பி அட்டாக் பண்ண வேண்டாம், இல்லனா திருப்பி எஸ்கேப் ஆகணும். மிஸ் ஆயிட்டா கண்டமேனிக்கு அடிவிலும். அப்ப பெட்ரோ அந்த ஓவன் கிட்ட போய் சண்டை போடுவான். அப்பவும் நம்ம ஜிம்பை அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான். அவன் அட்டாக் பண்ணும்போது அவன் அட்டாக்ல சிக்கிறாதன்னு. எங்க கேட்டான், அவன் அட்டாக்க தடுக்கிறான்னு தடுப்பான். அவன் தான் உடனே எதுவா இருந்தாலும் ஹீட் பண்ணிடுவானே. அப்படி அவன் பெட்ரோவோட ஸ்வாட ஹீட் பண்ண உடனே அவன் கையே வெந்து போச்சு. சொல்ல போனா ஓவனுக்கு பெட்ரோவை ஞாபகம் இருக்குது. அதான் இதுக்கு முன்னாடி வந்து மாட்டி பெட்ரோக்காக பெக்கம்ஸ் கெஞ்சி கடைசியில ஒரு கண்ணும் 50 வருஷம் லைஃப் ஸ்பேனையும் பறி கொடுத்தானே. அப்படி இருந்துமே கொஞ்சோண்டு லைஃப் ஸ்பேனை வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கானா எம்பிட்டு தில் இருக்கும். என்ன இந்த டைம் கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அந்த ஓவன் மிரட்டுவான். நான் எல்லாத்துக்குமே தயாரா தாண்டா வந்திருக்கேன்னு கெத்தா சொல்லுவான். இப்ப எல்லா இடத்துலயும் பயங்கரமா சண்டை முத்திச்சு. இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த 3 செகண்டுக்காக மட்டும்தான். பிக் மாம் கத்தி கதறி அழணும். அப்பதான் அந்த 3 செகண்ட் கிடைக்கும். எப்பதான் அழுவான்னு அப்படியே வெயிட்டிங்ல இருப்பாங்க. அப்ப நம்ம ப்ரூக்கோட தலையெல்லாம் வெட்டி வீசிட்டாங்கன்னா பாருங்களேன். ஆனாலும் அவன் ஜாக மாட்டான், அது வேற விஷயம். தலை லூஃபி கிட்ட வந்து விழுமா. ஐயோ செத்துட்டானேன்னு பதறுவான். அட லூசு பையல, நல்லா சாக மாட்டேன் உடனே. அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கும். அந்த டைம் ஒரு வாய்ஸ், டேய் எங்களை விடுறா, எப்படா நீங்க எப்படி எங்களை பண்ணலான்னு. எல்லாருமே அங்கதான் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. எல்லாம் வெஜி தள்ளி போ, எனக்கு வேலை இருக்குதுமா. அங்க சஞ்சியும் பார்த்துட்டு செம கடுப்பாவான். அட வேற ஒண்ணும் இல்ல, வின்ஸ்மோக் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே கேண்டிய வச்சு அழகா சீட்டோட சீட்டா அந்த பெரஸ்பரோ லாக் பண்ணிட்டான். இப்ப அவங்களால அசைய கூட முடியல. சுத்தி பார்த்தா ஒவ்வொரு தலைக்கும் 2 கண்ணை வச்சுக்கிட்டு ஆளுங்க நிக்கிறானுங்க. வின்ஸ்மோக்கு மட்டும் 3 கண்ணு. அவனால நம்பவே முடியல இப்படி ஒரு பல்ட்டி அடிப்பாங்கன்னு. அட பாவிகளா, எவ்வளவு நம்பினேன். அண்டர் வேர்ல்ட நேர்மையாவும் டீசென்சியாவும் ரூல் பண்ணிட்டு இருந்தவன் நான் மட்டும் தான்டா. என் மேலேயே கண்ணை வைக்கிறீங்களா? ஏ பிக் மாமு ஏதாச்சும் சொல்லுன்னு சொல்லுவான். அவளே அங்க கேராய் போய் சுத்திட்டு இருக்கா. அவ எப்படி பேசுவா? அந்த டைம் இச்சிச்சி அவங்க அப்பாவை பார்த்து, என்ன டாடி உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கேவலமா நடத்துக்கிறீங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம், கூலா இருங்கம்மா. இப்ப என்னன்னா இவனோட வெப்பன்ஸ் சூட்டு எல்லாத்தையுமே அவனுக்கு எடுத்து வச்சிட்டானுங்க. சொல்ல போனா இவங்க நிராயுதபாணியா நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலைக்கு 2 கன்னுன்னு ஒண்ணு மிஸ் ஆனா ஒண்ணுல சாகணும்னு பர்ஃபெக்டா எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு 3 பேருமே விழுந்து சிரிப்பானுங்க. வின்ஸ்மோக் பார்த்துட்டு புலம்பி தள்ளுவான். அட முட்டா பல்லுலா, நம்ம எல்லாருமே சாக போறோம், இதுல என்னடா உங்களுக்கு ஃபன்னு. அப்ப ரைச்சோ மனசுக்குள்ள நினைச்சுக்குவா, இவங்க எல்லாத்தையுமே இப்படி அரக்கு இருக்கனங்களா உருவாக்குனது நீங்க தானே டாடி. அப்ப அப்படித்தான் இருப்பானுங்கம்பா. ஏன்னா அவனுக்கு யாருக்குமே சாவ பார்த்தும் பயம் இல்ல, எதை பார்த்தும் பயப்பட மாட்டானுங்க. என்னதான் அவளோட தம்பிகளாவே இருந்தாலும் அவனுக்குள்ள மனுஷத்தன்மையே இல்லன்னு சொல்லுவான். பெரஸ்பெரோக்கு சிரிப்பா வரும். ஏன்னா இவ்வளவு கேவலமா அவன் வாழ்நாள்ல யாரையுமே கொண்டது இல்லையாமா. இப்ப இவங்கள தான் முதல் டைம் சம்பவம் பண்ண போறாங்க. இன்ஸ்மோக்குக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா நார்த் ப்ளூல இவரை அசிங்கப்படுத்தின கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாரு. அதுவும் ஜெர்மா கிங்டத்தை மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரதுக்காக. இப்படி பண்ணிட்டிய பிக் மாமு, ஏதாச்சும் சொல்லுன்னு கத்தி பாப்பான். பிக் மாம் கிட்ட ரெஸ்பான்ஸே இல்ல. எல்லாத்துக்கும் சிரிப்பா வரும். இங்க வந்திருக்க கெஸ்டுங்க எல்லாம். அப்ப ஜெர்மா இதோட அழிய போகுதா, அருமைன்னு நம்ம வின்ஸ்மோக்கு அழுகிறத பயங்கரமா வளைச்சு போட்டோ எடுப்பான். இவ்வளவு நாளா பெரிய வீரன் சூராதி சூரன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு தெரிஞ்சான். இப்ப சாக போறோம்னு தெரிஞ்ச உடனே கண்ணீர் தாரையா கொட்டுது. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் இவன் அழுகிறத பார்த்துட்டு
விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அப்பவுமே அவனுக்கு நம்பிக்கை போல, அடே இதெல்லாம் காமெடிக்கு சும்மா விளையாட்டுக்கு பண்ணணும்னு சொல்லுங்கடா, எனக்கு பயமா இருக்குதும்பா. பெரஸ்பரோ சொல்லிடுவான், அதெல்லாம் இல்லப்பா, இப்போதைக்கு எங்க அம்மா ஒரு சின்ன ஷாக்ல இருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி வந்தாங்கன்னா உங்களை போட்டு தான் தலை சொல்லுவாங்க. அந்த கார்மலோட போர்ட்ரேட் போட்டோ உறைஞ்சப்போ எல்லாத்துக்குமே பயமாயிருச்சு, ஐயோ என்ன ஆகுமோன்னு. ஏன்னா இவங்களை கொல்ல முடியாம போயிருமில்ல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இப்ப நீ சாக போற, ஜெர்மா 66 இதோட அழிய போகுது அப்படி இப்படின்னு ஆல்ரெடி வீதியில இருக்கவன இந்த நாக்கு துருக்கி பையன் சுத்தி சுத்தி பயமுறுத்தி பேசிட்டு இருப்பான். சஞ்சியோட ஃபேமிலியை காப்பாத்தணுங்கிறதா நம்ம லூஃபியோட மோட்டோ. இப்ப அவங்களுக்கே ஆபத்துனா எப்படி அவனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சரி, ஏன் இப்ப பிக் மாம் கத்தலன்னு கேட்கும்போது ப்ரூக் என்ன சொல்லுவான், அவ ஏகப்பட்ட ஷாக்கை அட் அ டைம்ல ஃபீல் பண்ணியிருக்கான். அதனால அவளுக்கு எதுல போக்கஸ் பண்ணி கோவமாகணும்னு தெரியல, கன்ஃபியூஷன்லயே அலைஞ்சிட்டு இருக்கான். இதை சரி பண்ணணும்னா மறுபடியும் அவ கண்ணு முன்னாடி அந்த போட்டோவை உடையணும். லூஃபி அதை நான் பண்றேன்பா, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, முடியுமான்னு கேட்டா முடியும்பா. அப்போன்னு பார்த்தா அந்த கட்டகுரி வேற வந்துட்டு இருக்கான். அவன் தான் இப்ப இருக்கிறதுலே பெரிய டேஞ்சரு. அவனை தடுத்தாதான் எல்லாத்தையுமே பக்காவா பண்ண முடியும். அவன் மூஞ்சி வேற ஒரு மாறி இருக்குதா, அதை வச்சே பெஜ்ஜை கண்டுபிடிச்சிட்டான். அந்த கிறுக்கு பைய ஃபியூச்சரை பார்த்துட்டான்னு. அதனால நீ போ, நான் இவனை பாத்துக்கிறேன்ட்டு அவன் கூட பெஜ்ஜி டைரக்டா சண்டைக்கு இறங்கிடுவான். இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட வேலை லூஃபிக்கு எதுவும் ஆகாம அவனை யாரும் வந்து தொடாம பாத்துக்கணும். மத்ததெல்லாம் அவன் பாத்துக்குவான். பெஜ்ஜி அங்க கெத்தா வந்து நின்னுட்டு, நம்மளோட அலைடு ஃபோர்ஸ் எல்லாருமே அந்த இன்விசிபிள் சிம்போனியாவை ரெடியா வச்சுக்கங்க, இதுக்கப்புறம் பெரிய சம்பவம் நடக்க போதுமா. உடனே அங்க இருக்க ஆளு எல்லாத்துக்குமே ஷாக்கு, ஏன் பெஜ்ஜி இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு. இப்ப நம்ம சஞ்சிக்கு எப்படியாச்சும் அவன் ஃபேமிலியை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு அங்க பின்னாடி நிக்கிற எல்லாத்தையுமே கண்ணால சுட்டு தள்ளணும். அதை விட்டா வேற வழி இல்ல. அதனால அதை பண்ணுடான்னு கத்துவான். அவன் தான் கட்டகுரி கூட சண்டை போட்டாகணுமே. அவன் வந்து நின்னுட்டு லூஃபிய ஷூட் பண்ணி கொள்ளு, டைம் ஆயிடுச்சும்பா, பிடிச்சுக்கிட்டே நடக்கிறதா பேசிடாமானா. இப்ப அவனை தடுக்கிறதுக்காக பெட்ரோ, பெஜி, நம்ம ஜிம்பை இவங்க எல்லாம் லைனா வந்து நிப்பாங்க. இங்க லூஃபி என்ன பண்ணுவான், உடஞ்சு போன போட்டோ எல்லாம் கையில எடுத்து வச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் பிக் மாம்கிட்ட காமிச்சா போதும், அவன் கொலாப்ஸ் ஆயிடுவான்னு சொல்லி அதை எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுவான். இங்க நம்ம சஞ்சி கால்ல அனல் பறக்க சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். அப்படி வந்தவன் ஜீனி மூஞ்சில ஒரே மிதி, அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வே ஏற்படும். அப்படி ஒரு சண்டை. இங்க பெஜி கட்டகுரி கிட்ட, உன்னால ஃபியூச்சரை கொஞ்சோண்டு தான் பார்க்க முடியும், அப்படி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ எல்லாத்தையும் மாத்தி இருப்ப. அப்படி மாத்த முடியாம உன்னால இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களால மாத்த முடியும், சண்டைக்கு தயாரான்னு கண்ணோட நிப்பான். இங்க லூஃபி இழிச்சுக்கிட்டே, ஏய் தாய் கிளவி இந்தா வந்துட்டேன் அப்படின்னு கேரா இருக்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடுவான். இதுக்கப்புறம் அவங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.